வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆக்ரோ பிஸ்னஸ். ஓகேங்களா, அதாவது சீட்ஸ், ஃபெர்டிலைசர் அண்டு பெஸ்டிசைட்ஸ். ஓகேங்களா, விதை, பூச்சி மருந்து, உரம் விற்பனை செய்வங்களுக்கான ஒரு பில்லிங், எப்படி வந்து அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி அண்டு பில்லிங். ஸோ 3 ஆப்ஷன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் இஆர்பி சாஃப்ட்வேர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஐட்டம் ஆட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்லிடுறேன். இந்த சாஃப்ட்வேரில் மல்டிபிள் கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட அந்தமாரி மல்டிபிள் கம்பெனிஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நானே ஒரு 4 கம்பெனி வீடியோ போட்டிருப்பேன். ஒன்று வெஜிடபிள் ஷாப்பு, பெட் ஷாப்பு அண்டு நேற்று வந்து கார்த்திக் ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் வந்து சென்னை ஆக்ரோ சர்வீஸ்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். கம்பெனி க்ரியேட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, இங்கே க்ரியேட் கம்பெனின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கம்பெனி இருக்கு இல்லையா, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஆக்ரோ சர்வீஸ், அதாவது சென்னை ஆக்ரோ சர்வீஸை டபுள் கிளிக் பண்ணிங்கனால யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் வந்து நான் ஜெயின்னு வச்சுருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு 1ன்னு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இது வந்து டேஷ்போர்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மேனுவலாக ஒரு ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதேமாரி இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நிறையா இருக்குது. உங்களுக்கு ரிப்போர்ட்ஸு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு, இவே பில், இன்வாய்ஸ், வாட்ஸ்அப்பில் பில்லை ஷேர் பண்ணலாம் கஸ்டமரு, அவங்களுடைய லெஜர் வியூ பண்ணலாம். அவங்க லெஜர் மட்டும் கிடையாது, அந்த பர்டிகுலர் லெஜரில் இருக்கவங்க என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க கொண்டு எல்லா ரிப்போர்ட்ஸுமே நம்ம வந்து வியூ பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து மாஸ்டரில் ஐட்டம்ஸ்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ்னால் அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மருந்து ரிலேட்டடாக இருக்கும்போது கண்டிப்பாக பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட்டு கண்டிப்பாக வரும் எவ்ரி ஐட்டத்துக்கு. இல்லைனா சில ஐட்டத்துக்குள்ள வரலனா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங்ஸை செட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே செட்டிங்ஸ் அப்படின்றதுல சப் ஐட்டம் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல சப் ஐட்டம் மாஸ்டர்னு இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் 1ன்னு சூஸ் பண்ணி அதுக்கு வந்து பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இது எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். எந்த பிஸ்னஸ்க்கும் மேக்ஸிமம் 5 சப் ஐட்டம் தான் வருமே. ஓகேங்களா, அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி. அதில் பேட்ச்ன்றது கம்பல்சரி ஃபார் மருந்து பொருட்கள். ஓகேங்களா, அதுக்கெல்லாம் வரும். எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட்டு அப்ளை கொடுத்துரும். ஓகே, அதேமாதிரி நீங்கள் பர்சன்டேஜில் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக பர்சன்டேஜ் பேஸஸில் வரும். அதேமாதிரி பார்கோட் ப்ரிஃபிக்ஸ் கூட நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். பார்கோடு வந்து இந்த சீக்வன்ஸ்லேருந்து எனக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னை ஆக்ரோ சர்வீஸ்னால் CAS, அதுலேருந்து நம்பர் சீக்வன்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன், அதாவது பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜ் பேஸ்டு நான் மார்ஜின் வைப்பேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே இதில் வந்து டிஃபால்ட் பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ் டிஃபால்ட் அப்படின்னா நீங்கள் இங்கே டிஃபால்ட்டு செட் பண்ணிக்கலாம். 10% என்ன பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் பண்ணிக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்பாட்டில் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ 10% கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு யூ கேன் சேஞ்ச் அட் எவ்ரி டைம்னு கேட்குது. யூசர் கேன் சேஞ்ச் எவ்ரி டைம். ஆமாம், எவ்ரி டைம் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா டிக் அடிச்சுக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட்டு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். இப்போ ஒரு புது ஐட்டத்தை எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, இங்கே நியூ பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸல்லேருந்து ஒரு ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் தமிழில் பில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை இங்கே போட்டுடணும். தமிழில் நீங்கள் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா Ctrl+G கொடுத்து, ஓகேங்களா, அதாவது தமிழ் எனபிள் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிராம் போட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டில் வந்து தமிழில் வரும். அதாவது சர்ச் பண்ணும்போது நீங்கள் இந்த நேம் வச்சு சர்ச் பண்ணுவீங்க. பில் ஆகும்போது உங்களுக்கு இந்தமாரி வரும். இல்லை எனக்கு தமிழ் வேணாம், இங்கிலீஷ்லேயே போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது HSN கோடு. HSN கோடை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ HSN கோடு காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது ஐட்டம் வந்து சிங்கிளாகவும் ஆட் பண்ண முடியும், பல்காகவும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இங்கே வந்து பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து 18%. இங்கே கம்பெனின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் எந்த கம்பெனி, அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் என்ன கம்பெனியோ அந்த கம்பெனியை காப்பி பண்ணி
அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து குரூப்புன்னும் போது அது வந்து பெஸ்டிசைட், அதாவது ஃபெர்டிலைசரா சீடா அப்படின்ற மாதிரி நம்ம வகைப்படுத்துறது. அப்போ தான் நம்ம ரிப்போர்ட் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்ன வேணுமோ நம்ம ஜஸ்ட்டு மேப் பண்ணிக்கலாம். இதை வந்து என்னவா கவர் பண்ணுறாங்கன்னா பீசஸாக கவுண்ட் பண்ணுறாங்க. அதனால் பீசஸ்ன்னு போட்டுறோம். எந்தெந்த ஐட்டத்துக்கெல்லாம் மெயின்டைன் பேட்ச் வருமோ, அதாவது எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் வருமோ அது அந்த இதுக்கு மட்டும் இந்த டிக்கு வைக்கணும் கம்பல்சரி. அதே மாதிரி உங்களுக்கு இமேஜ் வேணும்னாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இந்த பொருளை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இமேஜ் வருதோ, இந்த இமேஜ் தான் அதனுடைய இமேஜ் அப்படின்னு நீங்கள் படிச்சோன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ், இந்த இடத்துல போய்ட்டு பேஸ்ட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். இங்கே பேட்ச் நம்பர் அதில் இருக்கிற நம்பரை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் சும்மா சாம்பிளுக்காக ஒரு பேட்ச் நம்பர் போட்டுக்கிறேன். எக்ஸ்பைரி டேட் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அந்த மந்த்தையும் இயரையும் நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8ஆம் மாதம் 2024 வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகுதா போடலாம். மேனுஃபேக்சரிங் டேட் பிஃபோர் நீங்கள் 8/2023 கூட போட்டுக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் காஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து இதோ போட்டிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட்டை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதேமாரி சேல்ஸ் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த 10% நம்ம போட்டோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக அதை ரேட்டை கவர் பண்ணிக்குது. இல்லைங்க ஃபிக்ஸ்டு ரேட்டு நான் மார்ஜின் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அது வந்து நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டைப் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ பேசிக் அமௌண்ட்டுனா என்னென்னா டேக்ஸுக்கு முன்னாடி வர ரேட்டு ஓகேங்களா, அதுதான் வந்து பேசிக் அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டை நான் இங்கே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ்ன்றது தான் ஹோல்சேல் ப்ரைஸ் ஓகேங்களா. நீங்கள் ஹோல்சேலில் நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ரேட்டு என்னவோ அதை வந்து நம்ம இங்கே போட்டுக்கணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணிக்கலாம், நான் வந்து ஒரு 605 ரூபா, ஏன்னா சேல்ஸ் ரேட்டு வந்து 610 இருக்கு, ஹோல்சேல் வந்து 605 கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது பார் கோடு ஜென்ரேட் பண்ணிக்கும் ஓகேங்களா. இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஸோ ஐட்டம் வாஸ் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்துட்டோம். இங்கே போய் ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐட்டம் காமிக்கும். இந்த இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஐட்டத்துடைய ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்க்கலாம். நம்ம எப்போல்லாம் சேல் பண்ணியிருக்கோம், எப்போல்லாம் அதை வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம்னு அதனுடைய வரலாறே பார்க்குறதுக்கு இங்கே டீட்டெயில்ஸுன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் அதனுடைய என்டையர், அதாவது ஃப்ரீ குவான்டிட்டிலேருந்து எல்லாத்தையுமே A to Z வந்து அதனுடைய இன்னுன்னு அவுட்டுன்னு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்ற ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டத்தோடைய ரெக்கார்ட்ஸை நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாமா இல்லை பல்காக ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பல்காகவும் நம்ம சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பல்காக நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாஃப்ட்வேரில் இங்கே எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பில் ஃபார்மேட் கிடைக்கும், ஐ மீன் அந்த எக்ஸல் ஃபார்மேட் கிடைக்கும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சாஃப்ட்வேர் மேலே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரௌஸ் த எக்ஸல் ஃபைல் கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஃபைலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 எக்ஸலையும் சப்போர்ட் பண்ணும், CSV ஃபைலையும் சப்போர்ட் பண்ணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸல் ஃபைல்ஸையும் சப்போர்ட் பண்ணும். நான் 2010ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆக்ரோ இருக்கக்கூடிய இந்த இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே அது என்ன சொல்லுன்னா, நான் ஜூம் பண்ணி காமிச்சோன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஜூமிங் இல்லை, ஒரு நிமிஷம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 அதாவது 2வது ரோலேருந்து 223வது ரோ வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓவர் ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஐட்டம் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம், அந்த ஐட்டத்தை தான் திருப்பி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓவர் ரைட் கொடுக்கலாம். இல்லை இம்போர்ட் ஆல் ஐட்டம் புதுசாகவே நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நம்ம கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா கவனிக்க வேண்டிய ஸ்டெப்ஸு ஓகேங்களா. பாருங்கள், இம்போர்ட் ஆஸ் ஆல் ஐட்டம் ஆர் நியூ ஃப்ரம் எக்ஸல் ஷீட், அப்படி இல்லைனா ஓவர் ரைட் எக்ஸிஸ்டிங் ஐட்டம். இப்போ வந்து மாதம் நீங்கள் பல்காக ப்ரைஸஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஏற்கனவே எக்ஸலை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ரைஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒன் ஷாட்டாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷனே செலக்ட் பண்ணி இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்ட் உங்களுக்கு ரீடிங் ஆகிட்டே இருக்கும், அதாவது எவ்வளோ இம்போர்ட் ஆகுதுன்னு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கவுண்ட் வந்து உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும்.
ஸோ எவ்வளோ இம்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 125 அண்டு அவ்வளோ ஐட்டம் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஏதாவது எக்ஸலில் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது நீங்கள் ஃபார்மேட்டை வேறு ஏதோ ஒரு ஃபார்மேட்டை தூக்கி இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்நேரத்துக்கு எரர் அடிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், சாஃப்ட்வேரில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ரெக்கார்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் ஃபிட்ச்டு அப்படின்னு வருது. ரெக்கார்டு வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ஒன் ஷாட்டாக நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். அதாவது ஐட்டமை வந்து சிங்கிளாகவும் ஆட் பண்ண முடியும், பல்காகவும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கன்வர்ஷன் நீங்கள் தமிழில் பில் வேணும்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் தமிழில் யாரும் பில் போடுறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னாலும் பண்ணிக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு யூனிக் இஆர்பி சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னே இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஓகே, இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதை பார்த்துட்டோம். கஸ்டமரையும் சப்ளையரையும் எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற விண்டோவிலையும் ஆட் பண்ணிக்க முடியும். இல்லைனா மாஸ்டர்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கஸ்டமரை ஜென்ரலாக க்ரியேட் பண்ணுறதும் பில் பண்ணுற விண்டோவிலே பண்ணுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஜெய்தீப்ன்ற ஒரு கஸ்டமர், அவர் எது கீழே வருவார் அப்படின்னா கஸ்டமர் அவர். ஓகேங்களா? அப்போ வந்து சியூன்னு அடிச்சிங்கனால கஸ்டமர் வந்துடும். அவர் ஏதாவது பேலன்ஸ் பெண்டிங் வச்சுருந்தாருன்னா அந்த பேலன்ஸை போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இவ்வளோ வந்து ஏற்கனவே வச்சுருக்காரு, நம்மளுக்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்னா அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் போடலாம். அவரோட அட்ரஸ்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் என்ன வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு ஆல் டிஎஸ் கொடுத்தோம். இது மாதிரி தான் நீங்கள் வந்து சப்ளையரும் கஸ்டமரை ஆட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது லாஸ்ட்டாக எனக்கு வந்த ஒரு என்கொயரியில் என்ன பிரச்சனைனா, அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஆதார் நம்பரை நாங்கள் வந்து வாங்கிப்போம். இப்போ விவசாயிங்க வாங்குறாங்கன்னா அவங்க ஆதார் டீட்டெயில்ஸை நாங்கள் வாங்கிப்போம், அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம என்ட்ரி போட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க வேண்டியது பர்ச்சேஸ் என்ட்ரி. ஸோ நம்ம வந்து ஒரு நியூ பர்ச்சேஸ் பில் போட போகிறோம். ஸோ நியூன்னு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பில், பர்ச்சேஸ் பில்லோடைய டேட், ப்ரீவியஸ் டேட்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை கரண்ட் டேட் இன்றைக்கி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா இன்னிய டேட்டை போட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போடலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ப்ரீவியஸ் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேஷில் வாங்கினீங்களா கிரெடிட்டில் வாங்கினீங்களான்றதை நம்ம இங்கே ட்ராப் டவுன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். என்டர் அடிச்சிங்கன்னா இப்போது சப்ளையர் வந்து ஏற்கனவே இருந்தாங்கன்னா நம்ம சர்ச் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் ஒரு சப்ளையர் டேட்டா பேஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் விண்டோவில் இருக்கும்போது நம்ம எப்படி அதை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் F3 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே இந்த சப்ளையர்கிட்டருந்து உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுன்றது ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த செட்டிங்ஸில் நம்மளுக்கு ஒரு சப்ளையர்கிட்டருந்து என்னென்ன தகவலெல்லாம் வேண்டுமோ அதை வந்து நம்ம எனபிள் பண்ணணும். குறிப்பாக நான் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு அவருடைய பர்த்டே ஆனிவர்சரி, பேங்க் டீட்டெயில், இல்லை வந்து அவர் வந்து என்ன மாதிரியான சப்ளையர், B2B சப்ளையரா B2C சப்ளையரா அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் B2Cயாக இருந்ததுன்னா அவர் ஜிஎஸ்டி வச்சுருக்க மாட்டார், ஜிஎஸ்டி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய கன்சூமராக இருக்கலாம். இல்லை ஜிஎஸ்டி வச்சுருக்கக்கூடிய சப்ளையர்னால் B2B அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா B2B பார்த்துட்டோம். என்டர் யூனிக் ஆதார் ஐடி. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்ரோ பிஸ்னஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு விவசாயியே சப்ளையராக இருக்கிறாருன்னா அவருடைய ஆதார் ரெக்கார்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமானது இந்த ஆப்ஷன் பில் பை பில் பேலன்ஸ். ஓகேவா? இந்த பில் பை பில் பேலன்ஸ்ன்றது அவ்வளோ முக்கியமான ஒரு டாபிக் இது. இதில் அடுத்தது ட்ரக் லைசன்ஸ். இது வந்து மெடிக்கல் ரிலேட்டட் அக்சஸ் இது சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரக் லைசன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் கார்டு நம்பர், யூனிக் கார்டு நம்பர்னு ஒன்று நம்ம ஜென்ரேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எது வேணுமோ நான் முன்கூட்டியே டிசைட் பண்ணிக்கணும். என்டரை கிளிக் பண்ணிக்கணும். பில் பை பில் பேலன்ஸ் வேணும், ஆதார் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத முன்கூட்டியே நான் டிசைட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் அதை என்ட்ரு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் MS ட்ரேடர்ஸ், என்டர். அவருக்கு நீங்கள் ஏதாவது பெண்டிங் பேமெண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் அதுக்கு ஒரு 2500 நீங்கள் தர வேண்டியது இருக்குன்னா அதை போட்டுக்கலாம். அவருடைய ஜிஎஸ்டி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதனுடைய ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிக்க முடியும், போட்டுக்க முடியும். போட்டுட்டேன்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ். ஓகேங்களா, அட்ரஸ் வந்து நான் ஏதோ ஒரு நம்பர் ஒன்று போட்டு நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமெயில் கிட்ட என்ட்ரு அடிக்கும் போது நம்ம அங்கே என்னென்னலாம் எனபிள் பண்ணோமோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு எனபிள் ஆகிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஃபில் பண்ணிக்கலாம். பில் பை பில் பேலன்ஸ். ஓகேவா, ஏற்கனவே ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு ரெக்கார்டு உங்களுக்கு வந்து அவர் தர வேண்டியது இருக்குன்னா அந்த ரெக்கார்டை நம்ம இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த பில்லுக்கு நீங்கள் பேலன்ஸ் தர வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு பில் நம்பரை போடுறீங்க. ஸோ பில் நம்பர், அந்த பில் நம்பர் வந்து 1ஆம் தேதி வாங்கியிருந்துருக்கீங்க. டியூ டேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28ஆம் தேதி. சேல்ஸு அமௌண்ட் வந்து அந்த 2500 ரூபா அப்படின்றத போட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பில் பை பில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா, இப்போது இந்த மெயின்டெனன்ஸில் நீங்கள் எத்தனை நாள் கிரெடிட் கொடுப்பீங்க, இல்லை அவர்கிட்ட வாங்கினா எத்தனை நாள் கிரெடிட் லிமிட் எவ்வளோ உங்களுக்கு, ஒரு 50,000 வரையும் தான் உங்களுக்கு லிமிட்டு. பில் லிமிட் எவ்வளோ, ஒரு 10 பில்லு வரையும் லிமிட்டு. வேலிட் அப் டு ஆடிட் அப் டுன்றது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆதார் நம்பர். ஓகே, யூனிக் ஆதார் நம்பர் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்து ரெக்கார்டை சேவ் பண்ணிக்கலாம். ஆல்ட் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சப்ளையரை நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டவுன் பண்ணி எம்எஸ் ட்ரேடர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இப்போ பர்ச்சேஸ் டைப்புன்னு இருக்குது பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் பாருங்கள், நான் வந்து 3 ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பர்ச்சேஸ் இன்க்ளூசிவ், பர்ச்சேஸ் எக்ஸ்க்ளூசிவ், பில் ஆஃப் சப்ளை. பில் ஆஃப் சப்ளைன்றது வந்து கிட்டத்தட்ட நான் ஜிஎஸ்டி மெத்தட் தான். 1% ஜிஎஸ்டி பே பண்ணக்கூடிய ஒரு சப்ளையர் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்தாருன்னா அதை பில் ஆஃப் சப்ளையில் நம்ம போடலாம். பர்ச்சேஸ் எக்ஸ்க்ளூசிவ்ன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு பேசிக் ப்ரைஸ்லேருந்து டேக்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு டோட்டல் வரக்கூடிய பில் ஃபார்மேட். உதாரணத்துக்கு நீங்கள் டேலி பில் ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கீழே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸை பிரித்து போடுவாங்க. அப்போ வந்து பேசிக் அமௌண்ட்டு அதில் டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். சில பில்லிங் சாஃப்ட்வேர்ஸில் நெட் ரேட்டுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அப்போது நெட் ரேட்டு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் டேக்ஸ் பர்ச்சேஸ் இன்க்ளூசிவ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். நெட் ரேட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டேலி போன்ற பில்லிங் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவ் போடணும். அதாவது பேசிக் ப்ரைஸ்லேருந்து டேக்ஸ் ஆட் ஆகி உங்களுக்கு டோட்டல் வரும். 3வது இருக்கிறது 1%. ஓகேவா, 1% டேக்ஸ் பே பண்ணுறவங்க, அதாவது காம்போசிஷன் டீலர்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய விவரமாக இருந்ததுன்னா நீங்கள் 3வது இருக்கக்கூடிய பில் ஆஃப் சப்ளைன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பில்லை பொறுத்தவரையும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்க்ளூசிவ்லேயே போடுறேன் நான், இல்லைனா எக்ஸ்க்ளூசிவில் போடலாம். இப்போ எக்ஸ்க்ளூசிவில் போடணுன்னா பேசிக் ப்ரைஸ் நம்ம அந்த ஐட்டத்தில் ஆட் பண்ணியிருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்க்ளூசிவில் போடுறதா இருந்தால் டேரெக்டாக நம்மளுக்கு வந்த ரேட் என்னவோ அதை அப்படியே டேரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நான் இன்க்ளூசிவ்லேயே போடுறேன். இங்கே அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு பில் நம்பர் 2ன்னு ஒன்று காமிக்குதா. இது வந்து எப்படின்னா நம்மளை பொறுத்தவரையும் இது 2வது பில், அதாவது நம்ம வாங்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்ம வாங்கக்கூடிய 2வது பில். ஆனால் இங்கே ஒன்று காமிக்குது பாருங்கள். இது வந்து என்னன்னா நீங்கள் ஒருத்தவங்களிடத்து பொருள் வாங்குறீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு பில் கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லில் ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா, அதாவது உங்கள் ரெக்கார்டு 2, பட் வந்து நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம வாங்குகிற பில்லோடைய ரெக்கார்டை தான் நம்ம போடணும். அதுக்கு தான் இந்த டேட்டாஸ் அண்ட் பில் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி அடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆகிக்கும். ஜிஎஸ்டி உதாரணத்துக்கு ஒரு பில் நம்பர் 2023-24 பில்லோடைய நம்பர். ஓகேங்களா, இந்தமாரி போட்டுக்கிறேன். போட்டு என்ட்ரி அடிச்சிட்றேன். டியூ டேட் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். என்ன காரணம்னா நம்ம அந்த லெஜர் க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 15 days அப்படின்றத செலக்ட் பண்ணியிருந்தோம். அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த 8ஆம் தேதியிலேருந்து இந்த 15 days ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கிச்சு. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கீழே இருக்கக்கூடிய 2 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இங்கே கவனிங்க, இது இன்க்ளூசிவ்னோ என்ன ஆகுதுன்னா நான் இந்த ரேட்டு வந்து என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், இப்போ அந்த ரேட்டுக்குள்ளே வந்து டேக்ஸ் ஆட் ஆகிக்கும். பார்த்தீங்க 554.6 ஓகேவா. அப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டியில் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகிக்கும். இங்கே சூஸ் பண்ணிவிட்டு 2ன்னு போட்டு அடுத்த ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் சார்ஜஸ் ஏதாவது அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே சார்ஜஸில் போய்ட்டு ஃப்ரைட் சார்ஜஸ், எனி கொரியர் சார்ஜஸ் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதை ரிமார்க்ஸில் டைப் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சார்ஜ் வந்திருக்கு, ஒரு 100 ரூபா வந்திருக்குன்னா 100 ரூபான்னு போட்டு நம்ம எனி டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில், ஜிஆர்என் நம்பர், ஆர்டர் செலான் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், ஸ்டேஷன் நம்பர், ஃப்ரைட் சார்ஜஸ் அண்ட் ரிமார்க்ஸ் எது வேணால் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு Alt S அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டேட் மஸ்ட் பி வித்தின் இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வருது. அதாவது ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதாவது டேட் மஸ்ட் பி வித்தின் 04லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சாரி, இங்கே பில் டேட் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கான டேட்டை கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மாதம் 2ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் சூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டியூ டேட்னு வந்து மேனுவலாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு எரர் தான். ஓகேங்களா. கூடுதலாக நான் இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியில் வந்துடுச்சு. இப்போ நான் Alt S கொடுக்குறேன். Alt S கொடுத்தோடனே உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ்டு. ஓகேங்களா. பர்ச்சேஸ் என்ட்ரி சேவ்டு அப்படின்னு வரும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்குறோம். ஓகே கொடுத்தோடனே இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி முடிஞ்சு இங்கே போய் ரெஃப்ரெஷ் கொடுத்தோடனே நம்ம இன்றைக்கி பண்ண பர்ச்சேஸோடைய ரெக்கார்ட்ஸ் ஓகேங்களா இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணிடுச்சு. அடுத்தது சேல்ஸ் பண்ணலாம். சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இன்வாய்ஸ் பேஸ்டு ஆப்ஷன் அப்படின்னாலும் ஒரு கஸ்டமருடைய கிரெடிட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்டை மெயின்டைன் பண்ண வேணுனாலும் இன்வாய்ஸ் அந்த மாதிரி பில் போட போகிறோம்னாலும் நம்ம சேல்ஸ் விண்டோவை நம்ம பயன்படுத்துறது நல்லது. அதே நேரத்தில் மற்றொன்றும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் சேல் டச் பிஓஎஸ் இதை பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து வாக்கிங் கஸ்டமருக்கு நம்ம பில் போடுறதுக்கு இந்த டச் பிஓஎஸும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போது நான் சேல்ஸ் போட போகிறேன். நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். நியூ கிளிக் பண்ணோன்னே சேம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரியான ஒரு விண்டோ தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ இன்றைக்கி டேட்டில் கிரெடிட்டில் கொடுக்குறோமா கேஷில் சேல் பண்ணுறோமான்றதை பொறுத்து நம்ம வந்து இங்கே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் கிரெடிட்லேயே ஒரு சேல்ஸை போடுறேன், அப்புறமா கேஷ் சேல்ஸும் போடுறேன். இங்கே பாருங்கள் என்ட்ரு அடிச்சிடுறேன். இப்போ ஜெய்தீப்ன்றவரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய கஸ்டமர் ஜெய்தீப்ன்றவரை சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் கஸ்டமர் ரெக்கார்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், F3 கொடுத்து க்ரியேட் பண்ணுவோம். ரைட். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஜெய்தீப்னு செலக்ட் பண்ணோடனே இந்த இடங்களில் பாருங்கள், இந்த இடத்துல அவருடைய ப்ரீவியஸ் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கக்கூடியது தான், பட் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இந்த ஜெய்தீப்ன்றவர் நார்மல் வாக்கிங் கஸ்டமரா, இல்லை ஜிஎஸ்டியில் நம்ம ஒரு பொருள் வைக்க போகிறோன்னா அதை பை பண்ணவரா, இல்லை ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவரா அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் ரீட்டெயில் சேல்ஸ்னு செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சுக்கிறேன். பில் நம்பர் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்துடும். டியூ டேட் அவருக்கு அசைன் பண்ணலை, பண்ணியிருந்தால் இங்கே டியூ டேட் அசைன் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருள் வந்து நான் வந்து ஒரு 1 குவான்டிட்டி சேல் பண்ணுறேன். அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கிற பொருள் ஒரு 2 குவான்டிட்டி சேல் பண்ணுறேன். மூணாவது இருக்கக்கூடிய பொருள் ஒரு 1 குவான்டிட்டி நான் சேல் பண்ணுறேன். ஓகே, சேல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு Alt S ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோடனே இந்த சேவ்டு ரெக்கார்ட் சேவ் ஆகிடுச்சு. டியூ வாண்ட் டு பிரிண்ட்டுன்னு கேட்குது. அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட்டு தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் போய் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்துடும். இதில் வந்து இன்றைக்கி நம்ம என்னென்ன சேல்ஸ் பண்ணோம், என்னென்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரெக்கார்டு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ளையர்கிட்ட நம்ம வந்து பொருள் வாங்கிட்டோம், அதுக்கான பணத்தை நம்ம திரும்ப கொடுக்கணும். அதே போல் ஒரு கஸ்டமர் கிரெடிட்டில் ஒரு பொருள் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க அந்த அமௌண்ட்டை நம்மள்ட்ட திருப்பி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அக்கௌண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்து என்ட்ரி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் பார்த்துட்டும் நீங்கள் பார்க்கலாம், இல்லை வந்து டைரெக்டாகவும் நீங்கள் வந்து குயிக் ரிசிப்ட் அண்டு குயிக் பேமெண்ட். குயிக் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு பணம் வெளியில் போகிறது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு பணம் வெளியில் போச்சுன்னா அது குயிக் பேமெண்ட்டில் போடணும். அதே வந்து ஒரு பணம் வெளியிலேருந்து உங்கள்கிட்ட வருது அப்படின்னா குயிக் ரிசிப்டை நம்ம பயன்படுத்தணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ளையருக்கு பேமெண்ட் கொடுக்க போகிறேன், அதனால் நான் குயிக் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்டர். ஜிபேனா ஜிபே, இல்லை வந்து கேஷ்னா கேஷு,
புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் F3 கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேஷ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ரிசிப்ட் நம்பர் 1 என்ட்ரு கொடுத்து இப்போ நான் ஒரு சப்ளையருடைய நேமை சர்ச் பண்ணுறேன். எம்எஸ் போடும்போது அந்த சப்ளையருடைய நேம் வந்துச்சு. என்ட்ரு அடிக்கும்போது பாருங்கள், ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு 2500 அவருக்கு நீங்கள் தரணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2000 இப்போ கேஷ் கொடுக்குறேன். என்டர். டிஸ்கவுண்ட் அவர் எதாவது அலோகேட் பண்ணார்னா போடுங்க, இல்லைனா என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எதனால் வருது அப்படின்னா, பில் பை பில் பேலன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து எனபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த ஆப்ஷன் வருது. இப்போ பாருங்கள், இப்போ 2500 2000 கொடுத்துட்டா மீதி பேலன்ஸ் எவ்வளோ 500 இருக்குன்றத இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இப்போ இந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதே நீங்கள் 2-3 பில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ என்ட்ரு கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ரிமார்க்ஸ் யார் மூலயமா இந்த பேமெண்ட் கேஷை கொடுத்து அமிச்சிங்களோ அதை ரிமார்க்ஸில் போடலாம். போட்டுட்டு ஜஸ்ட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா இந்த என்ட்ரி உங்களுக்கு சேவ் ஆகிடும். இது பிரிண்ட் வேணும்னா கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுக்கலாம். பிரிண்ட் ஃபார்மேட் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ணோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட கிரெடிட்டில் பொருள் வாங்கிட்டு போனாங்க, அவங்க இப்போ பேமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் என்ட்ரிஸில் போயிட்டு இங்கே குயிக் ரிசிப்ட்லேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெயின் விண்டோலையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நான் இதில் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். சேம் அதே ப்ராசஸ் தான். என்டர் என்டர் என்டர். இப்போ நான் ஜெய்தீப் பண்ணுறவர் பேமெண்ட் கொடுக்குறாரு. இதோ பேலன்ஸ் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகுது. 6980 வந்து விசிபிள் ஆகுது. இப்போ வந்து அவர் வந்து ஒரு 5000 தொகை கொடுக்குறாருன்னா தொகை கொடுக்கலாம். நீங்கள் ஏதாவது டிஸ்கவுண்ட் அலோகேட் பண்ணால் இதை இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். ரிமார்க்ஸில் பேமெண்ட்டை யார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, இல்லை அவரே கொடுக்குறாரு, இல்லை வேறு ஏதாவது என்ட்ரி போடணுன்னாலும் இங்கே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்டுன்னா, பில் பை பில் பேலன்ஸ் வந்து இவருக்கு வரலையே, இவங்களுக்கு ஷோ பண்ணலையே அப்படின்னு. நம்ம அதை எனபிள் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வரும். இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பேமெண்ட்டு நம்மள்ட்ட வெளியில் போகுது, ஒரு பேமெண்ட் நம்மக்கிட்ட உள்ளே வருது. ஸோ அந்த என்ட்ரியை பார்த்தோம். அப்படியே நீங்கள் பிரிண்ட் வேணால் பிரிண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணி இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரிசிப்டோட என்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து ஒரு கேஷ் சேல்ஸ் போடலாம். சேல்ஸ் போடும்போது இப்போ வந்து ஒரு விவசாயி வராரு, அவர் வந்து பூச்சி மருந்தோ ஏதோ ஒன்று வாங்குறாரு நம்மக்கிட்ட. அவருடைய ஆதார் டீட்டெயிலை நம்ம வாங்கி நம்மளுடைய பில்லுலேயும் அதை மென்ஷன் பண்ணணும். அதாவது கஸ்டமைசேஷன் ஃபார் பில் ஃபார்மேட். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பில் ஃபார்மேட்டெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சேல்ஸ்லனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா A4 போடுவாங்க, A5 போடுவாங்க. நம்ம வந்து 3 இன்ச்லேயும் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எனி பில் ஃபார்மேட் உங்களுக்கு இந்த அளவு வேணும், இந்த மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்போம். இப்போ அந்த கஸ்டமைசேஷன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சேல்ஸில் நியூன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே என்டர். இப்போ வந்து F3 கொடுத்து நான் ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணுறது முடியும் அவர்கிட்ட நம்ம வாங்கக்கூடிய தகவலை வந்து இங்கே எனபிள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ட்ரக் லைசன்ஸ், அதாவது ட்ரக் லைசன்ஸ் தேவைப்படாது. சப்போஸ் வந்து B2Bயாக இருந்தால் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி என்டர் பார்ட்டி யூனிக் ஆதார் கார்டு, இதுதான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அது ஓகேவா? என்டர் பார்ட்டி யூனிக் ஐடி வந்து ஆதார் கார்டோடைய டீட்டெயிலை எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு நியூ நேமுக்கு வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில், மெயின்டைன் பில் பை பில் பேலன்ஸ் இல்லாமல் இங்கே ஆதார் கார்டு நம்பர்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர். இந்த ஆதார் கார்டு நம்பரில் இப்போ நான் ஒரு நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ போட்டுட்டு என்டர் என்ன டீட்டெயில் வேணுமோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். என்டர் கொடுத்துட்டு கான்டாக்ட் பர்சன், பேன் கார்டு நம்பர் அண்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு பில், கேஷ் பில் போடுறேன். ரீட்டெயில் சேல்ஸு என்டர் வந்து ஸ்கேனர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் போடலாம். இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒர்க் இருக்காது. வெறும் ஸ்கேன் பண்ணால் டப்புன்னு ஐட்டம் வந்து
உங்களுக்கு குயிக்லி ஆட் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ 3 ஐட்டம் வாங்குறாரு, ஆல்ட் எஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணோன்னே சேல்ஸ் என்ட்ரி சேவ்டுன்னு வரும். பில்லு வியூ பண்ணுறோம். இங்கே 3 இன்ச்சு பார்த்தீங்கன்னா இவே பில் இன்வாய்ஸ், அது மட்டும் இல்லை பிடிஎஃப் இது பண்ணுறது, ஆன்லைன் வெரிஃபிகேஷன், பில்லு வந்து ஆன்லைன்லேயே வியூ பண்ணுறது, பில் காப்பியை வந்து வாட்ஸ்அப் அனுப்புறது, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ நான் வந்து 3 இன்ச்சில் இப்போ ப்ரிவ்யூ காமிக்கிறேன். இப்போ ப்ரிவ்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பில் ஃபார்மேட்டு விசிபிள் ஆகும். நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு. ஸோ கம்பெனி நேம், அட்ரஸ்ஸு, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், பில் நம்பர், யார் வந்து லாகின் பண்ணி பில் போடுறாங்க, அவங்க டீட்டெயிலு, டேட்டு, டைமு, அதாவது இந்த இடத்துல வந்து சேல்ஸ்மேன், அதாவது யாராவது நம்மளுக்கு கமிஷன்ஸு விற்று கொடுக்குறாங்களே, சேல் பண்ணுறாங்களா, அவங்களுடைய டீட்டெயில் இங்கே விசிபிள் ஆகும். கஸ்டமருடைய நேமு, மொபைல் நம்பர் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அதாவது ட்ரக் லைசன்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா இங்கே விசிபிள் ஆகும். பர்டிகுலர்ஸ், குவான்டிட்டி, ரேட்டு அண்டு ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் பில்லாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழ் ஐட்டம் நீங்கள் பில் போடுறதா இருந்தாலும் தமிழ் பில் கூட நம்ம போட முடியும். இங்கிலீஷ், தமிழ் சப்போர்ட்டட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு, எவ்ரி ஐட்டத்துக்கு ஹெச்எஸ்என் கோட். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன், நீங்கள் ஏதாவது ஒரு பில் ஃபார்மேட் பார்த்துருக்கீங்க, அந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கூட அந்த மெத்தட்லேயே நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், டோட்டல் பேசிக் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி ஆட் ஆகுது. ஜிஎஸ்டியோட டோட்டல் கூட்டினீங்கன்னா இதையும் கூட்டினோன்னே உங்களுக்கு இந்த டோட்டல் வந்துடும். சப்போஸ் ஐட்டத்துக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும் இங்கே விசிபிள் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். கொடுத்தா விசிபிள் ஆகும், டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா விசிபிள் ஆகாது. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது வந்து முழுக்க கஸ்டமைசேஷன் பில் ஃபார்மேட். 3 இன்ச்சு, 2 இன்ச்சு, A4, A5, எனி மாடல், எனி சைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இது ஒன்று. டச் போஸ் அண்டு பிஓஎஸ், இது வந்து வாக்கிங் கஸ்டமருக்காக ப்ரைமரியாக நம்ம உருவாக்கியிருக்கோம். இருந்தாலும் கிரெடிட் பில்லும் இதில் போட முடியும். இப்போ ஃபஸ்ட் நம்ம டச் பிஓஎஸை பார்க்கலாம். நியூன்னு கிளிக் பண்ணிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு 1 கிளிக்கை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமேஜ் வச்சும் நம்ம போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் மேலே நீங்கள் மவுஸை கொண்டு போனாலே அது என்ன பொருள்ன்றது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே எட்டுன்னு போகிறேன், அந்த மவுஸ் கிட்ட கொண்டு போகும்போது அதனுடைய நேம் வரும். அதாவது வெறும் இமேஜ் இருக்கே, எப்படி ஐடென்டி பண்ணுறது, கிளிக் பண்ணி இங்கே மவுஸை கொண்டு போனீங்கனால வரும். இப்போ ஜஸ்ட்டு 1 கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஐட்டம் ஆட் ஆகிக்கும். ஸோ இதுமாரி டச் ஸ்க்ரீன்லேயும் நம்ம பில் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபிக்ஸ்டு டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் இங்கே டிஸ்கவுண்ட் போடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 10% டிஸ்கவுண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 10% போட்டால் 10% ஆட் ஆகிக்கும். கஸ்டமரோடைய நேமு, மொபைல் நம்பர் மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம். கொடுத்துட்டு ஏஜென்ட் யாராவது இருக்கிறாங்க உங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறவங்க மூலயமா இந்த ஆர்டர் வந்திருக்குன்னா அவங்கள வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஜஸ்ட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கேஷ்னு வாங்கினேன், கேஷ் டெண்டர் 4500 கொடுத்தாங்கன்னா மீதி 90 வந்து ரிட்டன். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பில்லு க்ளோஸ் ஆகிடும். டு யூ வாண்ட் டு பிரிண்ட்டுன்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இது மாதிரி இப்போ இந்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில் ஃபார்மேட்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நாங்கள் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதனோட டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ ஜிஎஸ்டி எல்லாமே கால்குலேட் ஆகிக்கும் இங்கே. ஓகேங்களா? இது வந்து கவுண்டர் ஸ்லிப் மாதிரி. ஓகேங்களா? கவுண்டரில் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி கிழிச்சு நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து டச்சு பிஓஎஸுக்குமே வித்தியாசம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் பாயிண்ட் ஆஃப் செல்னு ஒன்று இருக்குது. அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சேல்ஸ் விண்டோவில் பார்த்தா அதே ஆப்ஷன் தான் இருக்கும். இல்லை கேஷு, அதாவது இங்கே வந்து நீங்கள் வந்து கிரெடிட் கஸ்டமருக்கு கூட பில்லை போட முடியும். இப்போ நான் ஜெய்தி பண்ணுறவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு பில் ஆஃப் சப்ளையாக ரீட்டெயிலான்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஹோல்சேல்னு வச்சுக்கோங்களேன். ஹோல்சேல்னு சூஸ் பண்ணால் அதுக்கான சீக்வன்ஸ் தனியாக வரும். இப்போ நாங்கள் இந்த 2 ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்கோடு வச்சும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பார்கோடு தெரியும்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னே இமிடியேட்டாக ஐட்டம் ஆட் ஆகிக்கும். இந்த ட்ராப் டவுனை கூட நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ட்ராப் டவுனை டிசேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒன்லி டேரெக்டாக பார்கோடை வச்சு மட்டும்தான் நீங்கள் பில் போடுவீங்கன்னா டேரெக்டாக நம்ம அது பண்ணலாம். கேஷ் வந்து ஒரு 1500 வாங்குறீங்க, வாங்கிட்டு ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட், இன்னும் கூடுதல் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பில் ஹோல்டு பண்ணி ரிட்ரீவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எம்ஆர்பி வேல்யூ எவ்வளோ, கஸ்டமரோடைய பெனிஃபிட் எவ்வளோ அப்படின்றத நம்ம இங்கே கீழே பாட்டமில் நம்மளுக்கு ஷோ பண்ணும்.
உங்களுக்கு பில் போடுறதுல எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிடி பர்சன்டேஜ்னால் கேஷ் டிஸ்கவுண்ட், கேஷ் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டு அந்த மாதிரி வரும். சப்போஸ் வேலெட்டு ஜிபே அந்த மாரினா இங்கே கிளிக் பண்ணி வேலெட்டு ஜிபேன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேலெட்டு சூஸ் பண்ணும்போது அது ஜிபேயில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அக்கௌண்ட் இல்லைனா க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோ மெயினாக நம்ம எதுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாயல்ட்டி பாயிண்ட், ரெஃபரல் பாயிண்ட், ஒரு கஸ்டமருக்கு வந்து லாயல்ட்டி பாயிண்ட்டு, டிஸ்கவுண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கான ஒரு அற்புதமான தளம் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் தான். ஓகேங்களா? ஸோ இது சேம் அதே தான். அதில் எப்படி நீங்கள் பிரிண்ட்டு கொடுக்குறீங்களோ அதேமாதிரி பிரிண்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு ப்ரிவ்யூ வரும். ப்ரிவ்யூ வேணான்னு விருப்பப்படுறவங்க நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரோட ஹைலைட் என்னென்னா, நம்ம எந்த விஷயம் வேணும் எந்த விஷயம் வேணாம் அப்படின்றத பொறுத்து நம்ம எல்லாத்துக்குமே மாற்றிக்க முடியும். ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதோட நம்ம இந்த வீடியோவையும் எண்ட் பண்ணிக்க போகிறோம். அது என்ன டாபிக்னா, ரிப்போர்ட்ஸ். மேக்ஸிமம் ஏதோ ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னு வாங்கினீங்கன்னா மெயினாக எதுக்காக வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரே ரீசன் லெஜர் ரிப்போர்ட் எடுப்போம். கஸ்டமரோடைய லெஜர், சப்ளையரோட லெஜர், அவங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி டெப்த்தாக ரிப்போர்ட் எடுப்போம்னு சொல்லுவாங்க. இது அதுக்கும் மேலேன்னு சொல்லலாம். எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஜர் வைஸ் எடுக்கலாம், ஏஜ் அனலைஸ், ஆட்டோ கலெக்ஷன் ரிப்போர்ட், பில் பை பில் கலெக்ஷன் ரிஜிஸ்டர், அவுட்ஸ்டாண்டிங்கில் எல்லா ஆப்ஷன் பார்ட்டி லிஸ்ட்டு எல்லாமே A to Z எடுக்க முடியும். இப்போ அதுக்கு நான் லெஜர்னு எடுத்துக்கிறேன். லெஜரில் இப்போ நான் ஜெய்தீப்ன்றவர் நம்மக்கிட்ட என்னென்னலாம் வாங்கியிருக்காரு, அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட்டாக என்ன இருக்குது, சேல்ஸ் பில்லு இவ்வளோ வேல்யூன்னு இருக்குது. அவர் எந்த பொருள் நம்மக்கிட்ட வாங்கினார் அப்படின்னு பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவர் நம்மக்கிட்ட என்னென்ன பொருளெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அந்த டீட்டெயில் வரும். இதை வந்து நீங்கள் அவருக்கு சப்போஸ் அவர் வந்து டீட்டெயில் கேட்குறாரு, நான் அந்த பில் வாங்கலையே, இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்காது, அந்த மாதிரி ஏதாவது உங்களை கொஷின் பண்ணும்போது நீங்கள் இதை வந்து வாட்ஸ்அப்பில் இந்த ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணலாம். முக்கால்வாசி ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுக்கிறத விட வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸு நம்ம இந்த சாஃப்ட்வேர்ஸில் உண்டு. ஓகே, அடுத்தது ஸ்டாக் வேல்யூவேஷன். ரொம்ப முக்கியமானது அது. அதாவது இப்போ ஸ்டாக்கில் போய்ட்டு இங்கே ரிப்போர்ட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எப்போ மைனஸில் இருக்குது, எது ப்ளஸ் இருக்குது, க்ளோசிங்கில் இருக்குது எல்லாமே காமிக்கும். இதில் வந்து எந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்றதையும் காமிக்கும். வாங்காத பொருள்னால் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்றுருக்கீங்க ஆனால் வாங்கவே இல்லை, புரியுதா? இப்போ 2 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்க ஆனால் விற்றது 8 குவான்டிட்டி. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்தந்த ரிப்போர்ட் தான் வேணும், டிசைனில் போய்ட்டு எனக்கு எந்தெந்த ரிப்போர்ட் வேணுன்றதை நம்மளே ஒரு டிசைனை உருவாக்கி அதை வந்து எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமைசேஷன் ரிப்போர்ட்டில் பண்ணி கொடுக்க முடியும். ஸ்டாக் வேல்யூவேஷன் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ் போகிறேன், செட்டிங் போய் ஜென்ரலில் போயிட்டு ஸ்டாக்குன்னு இருக்கும். ஸ்டாக் வேல்யூவேஷன் ஆட்டோமேட்டிக்லேயும் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ஜிபி ரேஷியோ, அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு பண்ணலாம். பேலன்ஸ் இன்ட்டு ரேட்டு, ஓப்பனிங் வேல்யூ, பர்ச்சேஸ் அமௌண்ட், சேல்ஸ் அமௌண்ட் மைனஸ் சேல் அமௌண்ட், அதனுடைய வேல்யூவும் நம்ம எப்படி வேணுமோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. வெறும் பர்ச்சேஸ் ப்ரைஸை வச்சு மட்டுமே நீங்கள் வேல்யூவேஷன் பார்க்கணும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்குது, எம்ஆர்பி வேல்யூ பார்க்கலாம், செல்ஃப் வேல்யூ ப்ரைஸு, ஆவரேஜ் பர்ச்சேஸ் ப்ரைஸு, ஓப்பனிங் குவான்டிட்டி, நெட்டு ரேட்டு, பர்ச்சேஸ் ப்ரைஸை வச்சு நீங்கள் ரிப்போர்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் எந்த டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பர்ச்சேஸ் ப்ரைஸை வச்சே நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸுன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்ளை ஒன்று கொடுத்துட்றேன். இப்போ நான் ஸ்டாக் ரிப்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு ஓகே கொடுத்தோன்னா பர்ச்சேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ச்சேஸ் பண்ணது 940 ரூபா, 2 குவான்டிட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சேல்ஸ் பண்ணது 8 குவான்டிட்டி பண்ணியிருக்கோம், -6. இந்தமாதிரி உங்களுக்கு ஸ்டாக் ரிப்போர்ட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ரோ பிஸ்னஸுக்கு தேவையான அனைத்து ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டோம். இதில் இல்லைங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து உனக்கு டெப்த்தாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன ரிப்போர்ட்டுன்றது நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ரெண்டாவது ஜிஎஸ்டி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறது உங்களுக்கு டேரெக்டாகவே பில் பை பில், ஜிஎஸ்டி சம்மரி, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் டேட் வைஸு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் டீட்டெயில், ஹெச்எஸ்என் கோட் வைஸ் ரிப்போர்ட்டு, டேட் வைஸ் ஹெச்எஸ்என் சம்மரி, சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே A to Z நம்ம வந்து ரிப்போர்ட்டாக எடுத்துக்க முடியும். எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணியும் நம்ம
ஆடிட்டருக்கு சப்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பில்டிங் சாஃப்ட்வேர் ஆக்ரோ பிஸ்னஸுக்கு சீட், ஃபெர்டிலைசர் அண்டு பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் 100% ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரேட் வைஸும் கம்பேர் பண்ணும்போது ஒரு அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி அண்ட் பில்டிங் சாஃப்ட்வேர் இவ்வளோ கம்மியான ரேட்டு எங்கேயுமே கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.